رباه عفوك إني للنور مد جنايا. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழ்மையுடைய ஒட்டுமொத்த உருவமாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏழ்மையுடைய அந்த ஏழ்மையை விவரிக்கவே முடியாது. அதுவும் யார் அவர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார், ஒரு உலகத்துடைய தலைவருடைய குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் பட்டறையில் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தெடுத்தவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை திருமணம் முடித்தவர். அல்லாஹு அக்பர். சாதாரண ஏழ்மை அல்ல. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்தை அலி இப்னு அபி தாலிபுக்கு காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர். உலகத்தின் சிறந்த பெண் ஃபாத்திமா என்ற பெயரை சொன்னவுடன் தம்முடைய பெண்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தாழ்ந்து விட வேண்டும். அவ்வளவு பெரிய கற்புக்கரசி. அவர்களை போன்று கணவனுக்கு மரியாதை செய்வது, அவர்களை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது, அவர்களை போன்று கணவனுக்கு தூய்மையாக வாழ்வது இந்த உலகத்தில் அந்த சிறந்த பெண்களை தவிர யாராலும் முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய ஜனாசாவை இந்த முஸ்லிம்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாருடைய ஜனாசாக்களும் மேலே போர்வை போற்றப்படாமல், அந்த மேலே அந்த கூடு வைக்கப்படாமல் தான் எடுத்து போகப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிய பெண்ணிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் கூட உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது, அந்த உடலுடைய வாகை கூட, அதனால் மேலே ஒன்று போற்றப்பட வேண்டும் என்று, தன்னுடைய ஜனாசா இப்படித்தான் போற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுரை செய்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், ஃபாத்திமா எது அழகு என கேட்டார்கள். ஃபாத்திமா எது அழகு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எது அழகு தெரியுமா? என்னையும் என் கணவரை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்றும், என் கணவரின் மீதும் எந்த பெண்ணுடைய பார்வையும் பட்டுவிடக் கூடாது என்று எந்த ஒரு பெண் விரும்புகிறாளோ அதுதான் அழகு, அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு என்று சொன்னார்கள். கணவனுக்கு மாறுதல் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர், கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர், கணவன் இருக்கும் இல்லாத நிலையில் அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய முஸ்லிம் பெண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்துணை பேர். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாம். அவர்கள் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றில் அவர்கள் பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டாமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்திலே கரத்தை விரித்து காட்டுகிறார்கள். கரமெல்லாம் அப்படியே இறுக்கப்பட்டிருக்கிறது. வேலை பார்த்து 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 கைகள் எல்லாம் தழும்புகள் விழுந்திருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஏழ்மை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே சொன்னார்கள், என் கணவரே, என் தந்தை இடத்திலே சென்று யாராவது போரிலே கைதிகள் அடிமைகளாக இருந்தால் வாங்கி வருவோமா? அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் சரியம்மா, நீ சென்றால் உன்னுடைய தந்தை இடத்திலே கேட்டு வாங்கி வா என்று அனுப்புகிறார்கள். உலகத்துடைய தேவைக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள். தந்தை யாரிடத்திலேயோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு மனம் வரவில்லை. உலகத்துடைய தேவையை மறுமைக்காக வாழக்கூடிய முஹம்மது ரசூலிடத்திலே கேட்பதற்கு ஃபாத்திமா அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். என்னுடைய கஷ்டம் இது, என்னுடைய சிரமம் இது, என்னுடைய கரங்கள் எல்லாம் காய்த்து விட்டது. ஏதாவது ஒரு அடிமை இருந்தால் போதும் எங்களுடைய குடும்பத்திற்கு, நாங்கள் அவர்களை வைத்து எங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா அவர்கள் சென்றதற்கு பிறகு இந்த செய்தி எடுத்துச் சொல்கிறார்கள். இப்படி உம்முடைய மகளார் வந்தார்கள், இவ்வளவு சிரமத்தில் இருப்பதாக சொன்னார்கள். ஒரே ஒரு அடிமையை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பிவிடலாமா? நான் செல்கிறேன், என்னுடைய மகளை பார்த்து வருகிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பார்க்க வருகிறார்கள். அலி அவர்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் அலி, என் பக்கத்தில் உட்காருங்கள். யா ஃபாத்திமா, நீங்களும் வாருங்கள், என் பக்கத்தில் உட்காருங்கள். இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக அமர்கிறார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பின் சூடு ஃபாத்திமா அவர்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு நெருக்கமாக அமர்கிறார்கள் தன்னுடைய மகளிடத்தில். சொன்னார்கள், மகளே, நான் உனக்கு ஒரு செயலை கற்றுத்தரட்டுமா? உனக்கு ஒரு செயலை நான் கற்றுத்தரட்டுமா? நீ இரவிலே உறங்கச் சென்றால் அந்த உறங்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர்
என்று சொல் என் மகளே, அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க விக்கிர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லிருக்கலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன் இடத்திலே வந்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்த பொழுது, மகளே, மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என் மகளே, உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா? உன் சிரமம் நீங்க வேண்டுமா? உன்னுடைய உடலுடைய சோர்வுகள் எல்லாம் அகர வேண்டுமா? அல்லாஹ்வை துதி, அல்லாஹ்வை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ மகத்துவமானவன், யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ மிக பெரியவன், யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் புகழெல்லாம் உனக்கு யா அல்லாஹ் என்று உள்ளத்தால் நீ அந்த திக்ரை ஓதிவிட்டு உறங்கு. உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்ன அர்த்தம்? உன் கவலைகள், உன் கஷ்டங்கள், உன் துயரங்கள், உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். மூமின்கள் யார்? அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவில்தான் உள்ளத்தின் அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை என் வாழ்நாள் முடியும் வரை இந்த இரவிலிருந்து கடைபிடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறார்கள், இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னதிலிருந்து என்னுடைய மரணம் வரை என்னுடைய வாழ்நாளில் உறக்கம் என்று எப்போதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ எந்த இரவையும் விடாமல் நான் இதை சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய முறை. அப்போது கேட்கப்படுகிறது, சிஃபீனுடைய யுத்தம் உங்களுக்கு எதிராக முஆவியா அவர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த, இரண்டு முஸ்லிம்களுக்கு நடந்த அவ்வளவு பெரிய மன கஷ்டத்தில் நடந்த அந்த யுத்தம், அந்த யுத்த களத்தின் இரவில் கூடவா நீங்கள் மறக்கவில்லை? அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அந்த இரவும் மறக்கவில்லை, இதை செய்தேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான், அதை பத்தி அவன் பெருசாவே எண்ண மாட்டான். ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்துருப்பான், அல்லது பெட்ரோல் பேங்க்ல கிளீன் பண்றவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பான். அதெல்லாம் பெருசாவே நினைச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனுஷன் பெருசா அமல் செஞ்சிருப்பான், ஒரு 10,000 திரகமத்துக்கு கடை சதக்கா பண்ணிருப்பான். அவன் அதை 10,000 திரகம் கொடுத்துட்டேன் 10,000 திரகம் கொடுத்துட்டேன்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான். அவன் அப்படி அந்த பெருமையா என்னதாலேயே அந்த பெரிய செயல் அவனை நரகத்துக்கு போறது காரணமாயிரும். அதனால சின்ன செயல்ல இஹ்சான் இருந்தா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல ஹதீஸ்கள். ஒரு மனிதர் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க, ஒரு முள்ள தூக்கி போட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கு நன்றி செலுத்தினார், அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஒரு மனிதர் பாதையில் இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, அவ்வளவுதான். பெரிய செயலா? அவர் போறதுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னு சொல்லி வெட்டி போட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் செய்ததால் இவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கி எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான். இஹ்சான். நம்ம 5 வக்து தொழுதா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறோம், தாவா செஞ்சா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறோம், கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டோம். கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய குறையை வெளிப்படுத்தலைன்னா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? பொய் சொல்லாம இருந்தா, பொறாமை கொள்ளாம இருந்தா, கோள் சொல்லாம இருந்தா, ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பத்தி பேசாம இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஆனா இஸ்லாம் இதனால் தான் உன்னால் சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்குள்ள லேசா போக முடியும் சொல்லி நமக்கு வழிகாட்டுது.
சுப்ஹானல்லாஹ். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத காரணத்தால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது. பல முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு கூட தடை போடுது. இல்லையா? அதை கூட பார்த்துட்டு நம்ம எல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம். முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே வீடு கிடையாது. உண்மையா இல்லையா? பெரிய பெரிய சிட்டியில எங்கேயும் முஸ்லிம்கள்னாலே வீடு கிடையாது. முஸ்லிம்கள் வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துடுறாங்க. தாடி வச்சுட்டு சுண்ணத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டிக்கு மேல காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பஸ்ல பக்கத்தில் உட்கார்ந்து கூட எழுந்து போயிடுவாரு. ஒரு முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க. இவங்களை நாங்க பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த இஹ்சான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க. உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு போனாங்களா இல்லையா? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களா இல்லையா? அபூபக்கர் அபிசீனியாவுக்கு போனாங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சீரா போனாங்கன்னு சொல்றவங்களா கையை உயர்த்துங்க. அபூபக்கர் அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. எங்க படிச்சீங்கன்னு கேட்பேன், எங்க இருக்குன்னு கேட்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா? இரண்டாவது ஹிஜ்ரத்துக்கு அங்க போய் தங்கி இருந்தாங்களா அவங்களோட? இல்ல, முயற்சி செஞ்சாங்க போறதுக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சி செஞ்சாங்க ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக. இப்னு தகீனா என்ற ஒரு குறைஷி காஃபிர் அபூபக்கர் ரலியல்லாஹு போகக்கூடிய பாதையில வந்து நின்னாங்க. அபூபக்கர் எங்க போறேன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன். இந்த மக்கள் என்ன அல்லாஹ் வணங்குறதை விட்டு தடுக்கிறாங்க. இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன், அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன். தங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள். அபூபக்கரை நீங்க போயிட்டு வாங்க, நல்லதுதான், நிம்மதியா இருப்போம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களா? இப்னு தகீனா சொல்றாங்க, ஒரு காஃபிர், அபூபக்கர் உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இப்படி செய்யலாமா? நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க யாரு? வதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள். நீங்கள் யார்? ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள். நீங்கள் யார்? வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள். நீங்கள் யார்? சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். நீங்க போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா? திரும்பி போங்க அபூபக்கரே, உங்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன்னு வந்து நின்னாங்க. நீங்க நிப்பார், அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு வேறு மதத்தார்களாக இருந்தா வந்து நிப்பாங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன? ஏன்? நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உங்க குணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பார்க்கறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க. ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி, சுருக்கமா சொல்றேன் முடியக்கூடிய நேரம். ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தாங்க. நீளமான நிகழ்வு. கடன் வாங்கி இருந்தாங்க. கடனை கொடுக்கக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நிக்கிறதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சாங்க. உமர் இருக்கிறார் முன்னாடி ரலியல்லாஹு அன்ஹு. சட்டையை பிடிச்சு கேட்டாரு, அப்துல் மனாஃபுடைய குடும்பம் இப்படித்தான் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்களும் இப்படி ஏமாத்துவீங்களா? கடனை திருப்பி கொடுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கையை எடுக்கல கை வெட்டப்படும். உடன்படிக்கை மட்டும் இருக்கு, இல்லைன்னு சொன்னா நடக்கிறது வேற, கையை எடுத்துருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்தாங்க. உமரே, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே. அவர் கடனாளி எங்கிட்ட வந்து கடனை கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் கடனை கொடுக்காம இருக்கீங்களா, திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உமரே, நீ இவரை அழைச்சிட்டு போ, அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு 2 கையளவு பேர்த்தம்பழத்தை அதிகமா கொடுனாங்க. நீ அவர் மனசை காயப்படுத்தினல்ல, அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க. உமர் கூட்டு போறாங்க. அவர் போகும்போது கேட்கிறாரு, உமர் நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? ஸைத் இப்னு ஸஅனா. நீங்களா? யூத பாதிரி ஆயிற்று நீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடந்து கொண்டீங்க? அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூல் என்று எனக்கு தெரியும். 2 குணத்தை தௌராத்துல படிச்ச, அந்த குணம் இவட்ட இருக்கான்னு சொல்லி நேரடியா செக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்தேன். இது நான் கடனை வாங்குற நாளும் கிடையாது, அதுக்கு நேரம் இருக்கு. அந்த 2 குணம் என்ன? அறியாமையோடு அவரிடத்தில் நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார், மென்மையை காட்டுவார்.
எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது. சட்டையை பிடிச்சாலோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீதமாக நடந்து கொள்வார். உமரே, உன்னை சாட்சியாக வைக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ். இதான் இஸ்லாம், இதான் இஹ்சான். இன்னைக்கு தொழுகையில கரெக்டா இருக்கிறோம், தாடி வைக்கிறதுல கரெக்டா ஆயிடுறோம், பயான் கேட்கறதுல கரெக்டா இருக்கிறோம், பயான் பேசுறதுலயும் கரெக்டா இருக்கிறோம், தாவா செய்யறதுல கரெக்டா இருக்கிறோம், பயான் நிகழ்ச்சிகள் கூட்டமா வர்றதுல கரெக்டா இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் பர்சனல் டீலிங் அல்லது முஆமலாத், ஒருவருடைய தொடர்பு உறவு வரும்பொழுது எல்லாரும் கோட்டை விடுறோம். இல்ல மாஷா அல்லாஹ். தொழுகையில கரெக்டா இருந்த நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல. நம்ம தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம மற்றவங்களை பத்தி தரக்குறைவா பேசுறதை நிப்பாட்டணும்னு முயற்சி செய்யல. தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியா வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதுங்கள சரியாகல. இன்னும் இப்படி எவ்வளவோ குணங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்திய எந்த குணமும் இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரல. வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இப்னு தகீனா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும். நமக்கு இல்ல, இன்னைக்கு யாரும் இல்லை, அனாதையாக கிடக்கிறோம். எவ்வளோ அடிச்சாலும் அனாதையா இருக்கிறோம். நம்மளே கேட்கறதுக்கு கூட முடியல. அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? முஸ்லிம்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன் இந்த மதிப்பு இல்ல? இந்த குணங்கள் வாழ்க்கையில இல்ல. எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி இல்ல? அந்த நேர்மை, அந்த நீதி, அந்த பண்பு, அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும். இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தவரோட கூப்பிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன், அப்படிம்பாரு, இப்படி ஒரு குணமா? ஆனா இதை வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீன்ல இருக்குன்னு கூட தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்சான், ஒருவர் நன்மை தீமை செய்தால் நன்மை செய்வது இஹ்சான். அவர் ஒரு ஆள் நம்மளை வழிகெடுக்கிறாரா, நம்மளை வந்து ஏசுறாரா, அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் அவருக்கு நேர் வழி கொடுத்துரு அப்படின்னு சொல்றது இஹ்சான். நான் இன்னைக்கு எப்படி அவரை பழிதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.